விழுப்புரத்தில் விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஆட்சியில் அலுவலகத்தில் மனு. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் நெல்லுக்கான பயிர் கடன் 3 மாதமாக தற்போது நமது மாவட்டத்தில் மட்டும் நடைமுறையில் இருந்து வருகிறது. இதனால் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 2 முறை உழவனின் உழைப்பு வீணடிக்கும் முறையில் இருந்து வருகிறது. ஆகையால் மாவட்ட ஆட்சியர் இந்த நெல் பயிர் கடனுக்கான காலம் 8 மாதத்திலிருந்தே 1 வருடமாக கடனை திருப்பி செலுத்தும் முறையினை ஏற்பாடு செய்யுமாறு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் 5 கோரிக்கை மனுக்களை கொடுக்க வந்துள்ளோம். அதில் முதல் கோரிக்கை என்னன்னா, இந்த நெல்லுக்கான தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் 8 மாதம் தான் தராங்க. அது ஓராண்டுகளாக மாற்றி போகணுன்றது ஒரு முதல் கோரிக்கை. என்னென்னா, அது பக்கத்து மாவட்டம்லாம் நம்மளுடைய காஞ்சிபுரம் மாவட்டம்லாம் ஓராண்டு வச்சுக்கிறாங்க, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒன்று வச்சு அந்த ஒரு மாரி பக்கத்து மாவட்டம் செயல்படுற மாதிரி வைக்கணும். இரண்டாவது கோரிக்கையாக இப்போ சம்பா சாகுபடி அதிகமாக நடைபெறுது. இதில் யூரியா தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. யூரியா தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு சரி செய்து மாவட்ட நிர்வாகம் காத்துக்கணும் ஒன்று. மூணாவது ஒரு கோரிக்கை என்னென்னா, கடந்த ஏப்ரல் மாதம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இந்த தர்பூசணி விவசாயிகளை மிகப்பெரிய அளவில் ஒரு சோதனை உருவாக்குனார். அதை கொண்டு உயர்நீதிமன்றம் வழக்கு போச்சு. உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறது, தமிழ்நாடு அரசுக்கு பரிசீலனை பண்ணி ஒரு 8 வாரத்துக்குள்ளே விவசாயிகளுக்கு போதிய இழப்பீடு கொடுக்கணும். ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிச்சுன்னா, இது சீசன் கிராப்னு சொல்லி ஒரு மெத்தன போக்கில் விவசாயிகளை புறக்கணிச்சிட்டாங்க. அதை மீண்டும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு கவன நாலேஜுக்கு கொண்டு வந்து இந்த தர்பூசணி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு அரசாங்கத்தை மறுபடியும் ஒரு புதுப்பித்து எங்களுடைய வாழ்வாதாரம் மறுபடியும் தர்பூசணி சாகுபடி செய்ய வேணும் ஒரு நோக்கத்தில் அதோடைய கோரிக்கையை கொஞ்சம் கொடுக்கணும் மாவட்ட ஆட்சியர் வரணும். நான்காவது கோரிக்கை என்னென்னா, இந்த மாவட்டத்தில் பிரதான ஒரு பயிராக அவுரி தழை இருக்குது. இந்த டைக்கு ஏர் டைக்கு யூஸ் பண்ணுவாங்க டையை. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மட்டும் கும்பலாக கூடிக்கின்னு விவசாயிகள் ஆரம்ப கட்டத்தில் 200 ரூபாயும் இப்போ 50 ரூபாயும் அது மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரோட நம்ம கோரிக்கை வச்சுருந்தோம். 2 முறை என்ன பண்ணோம், வட்டார அளவிலே வச்சு அது பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் விவசாயிக்கு திருப்தி அளிக்கலை. அதனால் மாவட்ட ஆட்சியரிடம் இந்த வாட்டி நேரடியாக நீங்கள் உங்களுடைய தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும் என்பது கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு அந்தாண்ட இன்னொரு கோரிக்கை, நம்ம டெல்டா மாவட்டங்களில் செயல்படுது இந்த நேரடி கொள்முதல் நிலையம் டிபிசின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி எல்லா மாவட்டங்களில் ஒன்றியங்களில் வருடம் முழுவதும் ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 10 டிபிசியாவது இருக்கணும். அதை மாதிரி செயல்படணும் வருடம் முழுவதும் என்பது ஒரு கோரிக்கையை. என்னுடைய பேர் ஆர் சக்திவேல், விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் மாநில தலைவர்.